ஆரணி மக்களவை தொகுதியோட நிலவரத்தை இந்த காணொலியில பார்க்கலாம். நீண்ட காலமா வந்தவாசி மக்களவை தொகுதியா இருந்த இந்த தொகுதி 2009ஆம் ஆண்டு மறுசீரமைப்புக்கு பிறகு ஆரணி மக்களவை தொகுதியா உருவெடுத்தது. வந்தவாசி தொகுதியில தொடக்கத்துல காங்கிரஸ் வேட்பாளர்கள் தான் ஜெயிச்சுட்டு வந்திருந்தாங்க. காங்கிரஸ் காலத்துக்கு பிறகு அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரண்டு கட்சிகள் இந்த தொகுதியை கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குவதுதான் வழக்கம். அது தவிர பாமகவுக்கு ஓரளவுக்கு வாக்கு வங்கி இந்த தொகுதியில இருந்திருக்கு. இந்த தொகுதியில அதிகம் வெற்றி பெற்றவர்கள் காங்கிரஸ் 6 முறையும், அதிமுக 2 முறையும், பாமக 2 முறையும் வென்றிருக்கு. இந்த தொகுதியில இடம்பெற்றுள்ள சட்டப்பேரவை தொகுதிகள் ஆரணி, வந்தவாசி, செய்யார், போலூர், செஞ்சி மற்றும் மயிலம். ஆரணி தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 14,940. இதில் ஆண் வாக்காளர்கள் 7,31,824, பெண் வாக்காளர்கள் 7,58,507, மூன்றாம் பாலின வாக்காளர்கள் 109. 2019ஆம் ஆண்டின் பொது தேர்தலின் நிலவரம். காங்கிரஸ் கட்சி சார்பாக விஷ்ணு பிரசாந்த் 6,17,760 வாக்குகள் பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளார். அதிமுக சார்பாக ஏழுமலை 3,86,954 வாக்குகள் பெற்று 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். அமமுக சார்பாக செந்தமிழன் 46,383 வாக்குகள் பெற்று 3ஆம் இடத்தை பிடித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த தமிழரசி 32,409 வாக்குகள் பெற்று 4ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தல் போட்டியிடும் வேட்பாளர்கள்: திமுக கட்சி சார்பாக தரணிவேந்தன், அதிமுக கட்சியை சேர்ந்த GV கஜேந்திரன், பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக கணேஷ்குமார், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பாக்கியலட்சுமி. இந்த காணொலியில ஆரணி மக்களவை தொகுதியோட நிலவரத்தை பார்த்தோம். மற்ற தொகுதிகள்ல வரும் காணொலிகள்ல பார்க்கலாம். மேலும் 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலோட கேள்விகளையும் கருத்துக்களையும் கமெண்ட்ல